ஒரு சின்ன காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யாரை கொலை செய்வதற்கென்றால் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுல் சம்மதித்திருந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஸ்தேவான் அந்த ஜனங்கள் மத்தியில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை அவன் பகிரங்கமாக அறிவிக்கின்றதை பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கூட பயமில்லாத அளவுக்கு தனக்கு முன் இருக்கிற ஒரு கூட்டம், திரளான ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசு என்ற பெயரை கேட்டாலே கோபம் அடைகின்ற ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட மதவாதிகள் மத்தியிலே நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பேசுகின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை அவன் பேசுகிறான். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் அவன் தைரியமாக மக்கள் முன்பாக பேசி கொண்டிருக்கின்றான். வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவானுடைய ஞானத்திற்கு முன்பாக யாருமே கேள்வி கேட்க முடியவில்லை, யாருமே ஸ்தேவானை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஸ்தேவானுடைய வார்த்தைகள் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாக பயமில்லாத அளவுக்கு தெளிவாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவன் மக்களுக்கு பேசி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆண்டவருடைய மக்களை பார்ப்பது மிகவும் அரிதான காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை குறித்து வெளிப்படையாக தைரியமாக பேசுவதற்கு கிடையாது. ஆனால் அந்த நாட்களிலே தனக்கு முன் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டம் அது ஒருவேளை தன்னை கொலை செய்யக்கூடும் என்பதை கூட அறிந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் முன்பாக என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஜீவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவரை குறித்து நான் பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவர் பேசுகிறார். இயேசுதான் தேவன், இயேசுதான் உலக இரட்சகர், இயேசுதான் தேவனிடத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன், அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு அவனுக்கு முன்பாக இருந்த யூத கூட்டத்தை பார்த்து, அன்றைக்கு அவனுக்கு முன்பாக இருக்கிற பரிசேய கூட்டத்தை பார்த்து அவன் தைரியமாக போதனை செய்கிறதை பார்க்க முடிகிறது. சில வார்த்தைகளை பார்ப்போம். 51ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த மக்களை பார்த்து அவன் பேசுகிறான், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தைரியமாக பேசுகின்றான். என்றைக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் இருதயத்திலே செவியிலும் நீங்கள் விருத்த சேதனம் பெறாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுதான் தேவம் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அவர்தான் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அவர்தான் மரித்தார், மரித்தது மாத்திரமல்ல 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்பதை நீங்கள் அறிந்தும் அதை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு நேராக பேசிக் கொண்டிருக்கிறான். 52ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளை யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், எல்லா தீர்க்கதரிசிகளும் உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தினது போல இயேசுவையும் நீங்கள் துன்பப்படுத்தி நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி பேசுகிறான். எந்த தீர்க்கதரிசியை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் எத்தனை தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு முன்பாக அனுப்பியிருந்தார், அத்தனை தீர்க்கதரிசிகளும் நீங்கள் துன்பப்படுத்தி நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள். அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள். நீதிபதியுடைய வருகைக்கு முன்னறிந்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் கொலை பாதகர்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தபடியினால் நீங்கள் ஒரு கொலை பாதகராய் இருக்கிறீர்கள். அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நியாய பிரமாணத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதை நீங்கள் கை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுடைய பாவத்தை அவன் கண்டித்து உணர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. அந்த ஜனங்களுடைய நிலைமையையும் அந்த ஜனங்களுடைய
அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் பின்பற்றுகின்ற காரியங்களையும் தவறான காரியங்களை சுட்டிக்காட்டி நேரடியாக இந்த ஸ்தேவான் நேருக்கு நேராக பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த பயமும் இல்லாமல், எந்த திகிலும் இல்லாமல், எந்த கண்ணிலே ஒரு சின்ன ஒரு பயமும் இல்லாத அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸ்தேவான் பேசின வார்த்தைகளை ஜனங்களால் கேட்க முடியவில்லை. அவர்களுடைய ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் இருதயம் குத்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தான் கொலைபாதகர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன நடந்தது என்றால், அவன் மேல் எல்லாரும் பாய்ந்து என்ன செய்கிறார்கள், நகரத்துக்கு வெளியே அவனை கொண்டு போய் அவன் மீது கல்லை எரிந்து அவனை கொலை செய்கிறார்கள். அப்பொழுது ஸ்தேவான் சொல்லுகிறார் பாருங்க, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கைகளில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஸ்தேவான் மரித்து போகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இதை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, இது ஏதோ இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின சில நாட்களிலே நடந்த ஒரு முதல் இரத்த சாட்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த சம்பவம் அன்றோடு நிறைவேறவில்லை. இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி, கடந்த செப்டம்பர் மாதம் 10 அமெரிக்கா தேசத்திலே உட்டா யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியிலே சார்லி கர்க் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதர், அந்த தேவ மனிதர் 31 வயதே நிரம்பிய இளம் தேவ மனிதர், அவர் அநேக அரசியல் ரீதியாகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார். அதே நேரத்திலே வாலிபர்கள் மத்தியிலே ஒரு பெரும் புரட்சியை அவர் ஏற்படுத்துகிறார். அப்பொழுது அந்த தேசத்தில் இருக்கின்ற பெரும் பாவத்தை அவர் கண்டித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அநேக வாலிபர்கள் அவருடைய பேச்சை கேட்டு அவர் தங்கள் சிந்தனையிலே கொண்டிருக்கிற தவறான கருத்தை விட்டு மனம் மாறி இருக்கிறார்கள். இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத இந்த பிசாசின் கூட்டம் என்ன செய்கிறது என்றால், அவரை கொலை செய்ய தீர்மானிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்கன் தேசத்திலே அபார்ஷன் என்பது சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. இதையெல்லாம் அவர் கண்டித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அமெரிக்கா தேசத்திலே திருமணத்திற்கு முன்பாக லிவ் இன் டுகெதர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாவம் பெரும் திரளாய் இருக்கின்றது. அதை அவர் கண்டித்து பேசுகிறார். கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தரை திருமண உறவுக்காக அவர் சிருஷ்டித்தார். திருமண உறவுக்கு வந்த பிறகு நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். திருமணத்துக்கு வெளியே வைக்கின்ற உறவு அது பாவம் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஆதாரபூர்வமாக ஜனங்களுக்கு நேராக அவர் போதித்தார். அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த நாட்களில் அமெரிக்கா தேசத்திலே இருக்கின்ற பெரும்பான அந்த ஓரின சேர்க்கை என்னும் பாவத்தையும் அவர் கண்டித்து உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார், ஆதாமை உண்டாக்கினார். இயேசு பேசும்போது சொல்லுகிறார், ஆணும் பெண்ணுமாக அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி, மூன்றாம் பாலினத்தனம் என்று சொல்லி ஒன்று கிடையாது என்று சொல்லி வேதத்திலிருந்து அவர் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கும் இந்திய தேசத்தின் திருச்சபைகளுக்கும் அவர் பேசின சத்தியம் முக்கியமான ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார், உண்மைதான். அவர் எல்லா மனிதர்களையும் எந்த பாவத்திலே விழுந்தாலும் அந்த மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறது, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாகத்தான் மனிதனை உண்டாக்கி இருக்கிறாரே தவிர அடுத்த ஒரு காரியம் கிடையாது என்பதை சார்லி கர்க் என்பவர் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார். இதை குறித்து எவ்வளவு கேள்விகள் அவருக்கு நேராக அவர் வந்தாலும் சார்லி கர்க்குடைய பதிலுக்கு பதில் கூற முடியாத அளவுக்கு அநேக திகைத்து போய் நின்றதை பார்க்க முடிகிறது. நான் சார்லி கர்க்கோடு உரையாடி சார்லி கர்க்கோடு வாக்குவாதம் பண்ணி நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி வந்த அநேகர் சார்லி கர்க்குடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அமைதியாகி தங்கள் மேல் தவறு இருக்கிறதை உணர்ந்து மனம் திரும்பி இருக்கிறார்கள். இப்படி சைலண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாலிபர்கள் மத்தியிலே, கல்லூரிகள் வளாகத்திலே சென்று அவர்கள் மத்தியிலே நின்று அவர்களை கேள்வி கேட்க வைத்து அந்த கேள்விகளுக்கு வேதாகமத்திலிருந்து பதில் சொல்ல வைத்து பெரிய காரியங்களை சாதித்தார். ஆனால் அவருடைய குரலை அடக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த ஒரு கூட்டம் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு
கடைசியாக அவர் ஒரு உட்டா யூனிவர்சிட்டி என்ற இடத்துல இருந்து அவர் ஆண்டோடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதருடைய கேள்விக்கு தன்னுடைய பதிலை சொல்லிக்கொண்டு அந்த மைக்கை வைக்கின்ற அந்த நேரத்தில் 22 வயதே நிரம்பிய டைலர் ராபின்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபன் அவரை சுட்டு வீழ்த்தினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அன்றைக்கு ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்தார்களோ அதே போல் இந்த சார்லி கர்க்கும் சுட்டு கொலை செய்யப்பட்டார். எதற்காக என்றால் ஸ்தேவானுடைய வாயை அடைக்கும்படியாக, ஸ்தேவானுடைய ஞானத்திற்கு முன்பாக அந்த மக்கள் ஒருவரும் நிற்க முடியாமல் இருந்தது போலவே இந்த சார்லி கர்க்குடைய ஞானத்திற்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியவில்லை. இவரை விட்டுவிட்டால் பெரிய மாற்றத்தை அமெரிக்க தேசத்திலே கொண்டு வருவான். ஏனென்றால் இவர்தான் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வருவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, டொனால்ட் ட்ரம்பே தன்னுடைய வாயினால் அதை அறிக்கையும் செய்தார். நான் இன்றைக்கு அமெரிக்கன் பிரசிடென்டாக இருக்கிறேன் என்றால் அதுக்கு சார்லி கர்க் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்பே சொல்லுகிற அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை அந்த சார்லி கர்க் பிடித்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனிதரை சுட்டு கொன்று விட்டார்கள். இன்றைக்கு நடந்த ஒரு காரியம், இன்றைக்கும் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கு முன்பாக மதிக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. ஏன் அவரை சுட்டு கொன்னார்கள் என்றால் பாவத்துக்கு விரோதமாக அவர் பேசினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு விரோதமாக அவர் பேசினார். இந்த பாவ கலாச்சாரத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி சார்லி கர்க் பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்கிறவர்களை அமைதியாக்கின்ற ஒரு காரியம். அதாவது தாங்கள் செய்கிற தவறுகளை யாராவது சுட்டி காண்பித்தால் அவர்களை அமைதியாக்கி அல்லது அவர்களை கொலை செய்து அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய வாயை அமைதியாக்கின்ற ஒரு காரியம் எல்லா இடங்களிலும் நடக்கின்றது. அநேக நேரங்களிலே திருச்சபைகளிலும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, தமிழ்நாட்டு திருச்சபைகளிலும் சரி இந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பிசாசானவனுக்கு யாரும் தங்களை எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது என்பதுதான் அவனுக்கு காரணம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அன்றைக்கு ஸ்தேவான் எழுந்து நின்று தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவன் முழு முக்கியத்துவம் கொடுத்து அவன் பேசினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜீவனையும் பாராதபடி அவன் பேசினான். வேதம் சொல்லுகிறது, அவன் கல்லெறிந்து கொல்லப்படுகின்ற நேரத்திலே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவனை வரவேற்க தயாரானார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஸ்தேவானை போல ஞானமுள்ள அல்லது ஸ்தேவானை போல அதிகாரமுள்ள அல்லது ஸ்தேவானை போல நேருக்கு நேர் சவால் விடுகின்ற அல்லது ஸ்தேவானை போல ஆண்டவருடைய கலாச்சாரத்தை இந்த தேசத்துக்கு அறிவிக்கின்ற ஒரு தேவ ஊழியனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தங்களுடைய ஜீவனை பாராதபடிக்கு அதை அறிவிக்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கத்தான் செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது, எந்த இடங்களிலே பார்க்கும் பொழுது சுவிசேஷத்திற்கு முக்கியத்துவமே இல்லாத அளவுக்கு போய்விட்டது. இன்றைக்கு ஆட்டங்கள், பாட்டங்கள், களியாட்டுகள், சந்தோஷங்கள், கொண்டாட்டங்கள், இதற்கு தான் இன்றைக்கு முக்கியத்துவம். இதற்கு தான் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதையே தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பெருகி கொண்டே இருக்கின்றன. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அநேகருக்கு இல்லை. ஆண்டவருக்காக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அநேகருக்கு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்களே இன்றைக்கு இப்படி வழிமாறி போய்கொண்டிருக்கின்றன. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் திரும்ப வேண்டும். நாம் ஆதியிலே தேவன் மீது வைத்திருக்கிற அன்புக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்திற்கு இன்றைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கு தேசத்திலே இவ்வளவு பெரிய அநியாயங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாள் பேப்பரில் எடுக்கும் பொழுது ஒரு பாலியல் குற்றங்கள், ஒரு கள்ளக்காதல் குற்றங்கள், ஒரு விபச்சார குற்றங்கள், ஒரு வேசித்தன குற்றங்கள், ஒரு ஆணவ கொலையின் குற்றங்கள் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. எத்தனை போக்சோ போன்ற சட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சட்டங்களை கொண்டு மக்களை இரும்பு கரம் நீட்டி ஒடுக்கப்பட்டாலும் சரி, குற்றங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கின்றன. காரணம் என்னவென்றால் ஜெபிக்கின்ற ஒரு காரியம் இன்றைக்கு எங்கேயுமே இல்லை.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக புலம்புகின்ற காரியங்கள், ஆண்டவருக்காக அழுது ஜெபிக்கின்ற மக்களின் கூட்டம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு சம்பவம் இருக்கும். என்ன சம்பவம் என்றால், கீழே இஸ்ரவேலர் மக்களுக்கும் அமலேக்கியருக்கும் அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். மலையின் மேல் ஏறி நின்று மோசே கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். மோசே மலை மீது நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறான், கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கை உயர்ந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேலர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய கை கரம் தாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக பார்க்கும்போது அந்த மோசே அங்கிருந்து ஜெபம் செய்கிறதற்கும் இங்கே கீழே நடக்கிற யுத்தத்திற்கும் ஒரு சம்பந்தமே இல்லாதது போல காணப்படும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. மோசேயுடைய கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஜெபம் ஏறெடுக்கப்பட கண்ணுக்கு தெரியாத தேவ தூதர்கள் இஸ்ரவேலோடு வந்து நின்று யுத்தத்தை செய்கிறார்கள். அதனால் அமலேக்கியர்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலுடைய பட்டயங்கள் அமலேக்கியரை வெட்டி சாய்க்கின்றன. ஆனால் ஒருவேளை அந்த கரம் தளர்த்தப்படுகிறது என்றால், அந்த ஜெபத்தின் காரியம் குறைக்கப்படும் பொழுது, அந்த ஜெபத்தின் கை கீழே இறங்கும் போது, அந்த ஜெபம் என்னும் பெரிய ஒரு காரியம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தளருகிற அந்த நேரத்திலே இங்கே அமலேக்கியர்கள் மேற்கொண்டு ஜெயிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இன்றைக்கு அமலேக்கியர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள்? சொந்த தெய்வமாக உண்மையான கர்த்தரை வழிபடுகிற ஜனம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது, மாண்டு கொண்டிருக்கிறது, அல்லது தோற்று கொண்டு போயிருக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு காரியம்தான். இன்றைக்கு மலை மேலிருந்து ஜெபிக்கின்ற மோசேக்கள் இல்லை, கரங்களை உயர்த்தி ஆண்டவரோடு உறவாடுகின்ற ஜனங்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறபடியினால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் தோற்று கொண்டிருக்கின்றன. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஜெபிப்பதை விட்டுவிட்டு வேறு ஏதேதோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு அநேக காரியங்களுக்கு, செகண்டரியான காரியங்களுக்கெல்லாம் பிரைமரியாக வந்து விட்டது. ஆனால் பிரைமரியாக இருக்கிற ஜெபம், வேத வசனம் எல்லாம் இன்றைக்கு குறைந்து காணப்படுகின்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே பார்க்கும்போது தங்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக ஆயிரக்கணக்கான செலவிடப்படுகின்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளிலே ஒரு வேத வசனம் கூட கற்றுக் கொடுக்காத கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வளர்ந்த நாட்களில் எல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் கண்டிப்பாக வேத வசனத்தை வாசித்தால்தான் சாப்பாடு கொடுப்பார்கள் என்ற நிலைமைகள் எல்லாம் மாறிப்போய் இன்றைக்கு வேத புத்தகத்தை எடுக்காத பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை யோசித்து பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. இவர்கள் பெரியவர்களாக வாழும்போது இந்த சந்ததிகள் எப்படி இருக்கும் என்றே நமக்கு தெரியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இல்லாத ஒரு இந்தியாவை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. இந்திய தேசம் இவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், என்றைக்கு இந்த வேதம் இந்திய தேசத்திற்குள் வந்ததோ அன்றைக்கு தான் இந்த இந்திய தேசத்திற்கு ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி வர ஆரம்பித்து, அன்றைக்கு தான் இந்த சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தபடியினால் இந்திய தேசத்தில் இருக்கிற இருள் ஒளி ஆரம்பித்தது. எவ்வளவு கொடுமைகள் இந்திய தேசத்தில் இருந்தது. பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்ற ஒரு கொடுமை, பெண் பிள்ளைகள் கணவன் இறந்து விட்டால் கணவனோடு உடன்கட்டை ஏறி உயிரோடே சாக வேண்டும் என்ற ஒரு கொடுமை, இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்கின்ற கொடுமை, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்திய தேசத்திலே மூட பழக்க வழக்கங்கள் எவ்வளவாய் அது பெருகி இருக்கிறது, எவ்வளவாய் பெருகி இருந்தது. அத்தனை மூட பழக்க வழக்கங்களையும் உடைத்தெறிந்தது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ ஒளி, இந்த வேத வசனம். அன்றைக்கு மிஷனரிகள் செய்த ஜெபம் அது இந்திய தேசத்தை மாற்றி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை நாம் அறியாமல் இருப்போம் என்றால் மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இருள் இந்த தேசத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறது. ஜெபம் குறைய குறைய, ஜெபத்தின் கரங்கள் குறைய குறைய, ஜெபத்தின் கைகள் ஏறாமல் அது தளர்ந்து போக இருளின் மேகம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை சீர்தூக்குவோம். மோசேயை போல
மலை மேல் ஏறுவோம், ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, இந்த தேசம் சுவிசேஷத்தினால் சந்திக்கும்படியாக, இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சுபிட்சம் பெற்று வாழும்படியாக, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சேமமாக இருக்கும்படியாக, இந்த தேசத்தில் இருக்கிற அழிவுகள் எல்லாம் நீங்கும்படியாக, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இடைப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் கரங்களை உயர்த்தி உயர்த்தி தேசத்தை நாம் ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சார்லி கர்க் அவர் மறைந்து போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் அப்படி எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை மாத்திரம் நாம் ஜனங்களுக்கு அறிவித்து செல்ல செல்ல ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்கள் இந்த தேசத்திலே செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை நாம் சீர்தூக்கி பார்ப்போமா? ஜெபத்தை நாம் செய்து நாம் பார்ப்போமா? நாம் சரீர அளவிலே எந்த முயற்சியை ஜெபத்திற்காக சுவிசேஷத்திற்காக நாம் ஏறெடுக்கிறோமோ அதை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் நாம் சரீர அளவிலே செய்ய வேண்டிய முயற்சிகள் இருக்கின்றன. அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கரங்கள் உயர்த்திருப்பது அது கரங்கள் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சரீர முயற்சியை நாம் எடுக்கும்போது, உபவாசம் செய்து நம்முடைய உடலை நாம் வருத்தும் போது, கால் கடுக்க நடந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது, முட்டி போட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, நேரம் செலவழித்து நாம் ஜெபிக்கும் போது, நம்முடைய எல்லா எனர்ஜியும் கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது, நாம் இப்படிப்பட்ட சரீர முயற்சியை எடுத்து நாம் ஜெபிக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் பார்ப்பார். அந்த சரீர முயற்சியை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேல் ஜெயிக்கும்படியான காரியங்கள் நடைபெறும். அமலேக்கியர் மாண்டு போவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் சுகபோகமாய் நாம் வாழ்வோம் என்றால், எந்த முயற்சியும் எடுக்காதபடிக்கு நாம் சுகபோகமாய் நாம் இருப்போம் என்றால் தேவனால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு ஜெபம் கிரேஸ் டிவியின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மாநிலத்திற்காக, எல்லா மாவட்டத்தினுடைய பெயரை நாம் அனுசரித்து நாம் ஜெபிக்க நாம் ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் உண்டாக்க போகிறோம். ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. எந்தெந்த மாவட்டத்தின் பெயரை சொல்லி நாம் ஜெபிக்கிறோமோ அந்தந்த மாவட்டத்திலே கிறிஸ்துவின் வல்லமை இறங்க போகிறது. அந்தந்த மாவட்டத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்பட போகிறது. நாம் எடுக்கின்ற இந்த முயற்சியை தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் எடுக்கின்றது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். அந்த சின்ன முயற்சியை தேவன் ஆசீர்வதித்து அதனுடைய பலனை நாம் எப்படி பார்க்க போகிறோம் என்றால், இஸ்ரவேலர்கள் மேற்கொள்வதை நாம் பார்க்க போகிறோம். அமலேக்கியர்கள் மாண்டு போவதை நாம் பார்க்க போகிறோம். பிசாசின் வல்லமை அழிந்து போகிறதை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு நேராக நாம் திரும்புவோம். சகோதரி சாதாள் நவரோஜி அவர்கள் ஒரு அருமையான ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தீரப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். தீரப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாதம் பரஞ்சேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பாடல். தானியேலை போல ஜெபிக்கின்ற தாசர்கள் எங்கே என்று சொல்லி அவர் பாடுகிறார்.
தானியேலை போல 21 நாட்கள் உபவாசம் செய்து ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் எங்கே? தானியேலை போல ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரும் வரைக்கும் என் முழங்காலை விட்டு நான் எழும்ப மாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் எங்கே? தானியேலை போல தேசத்திற்கு ஆசீர்வாதமாக ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் எங்கே? தானியேலை போல வருகின்ற காரியங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் எங்கே? தானியேலை போல தேசத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் எங்கே? தானியேலை போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் எங்கே? ஒரு நாள் இருந்தது, நாட்கள் இருந்தன, அப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே தானியேலை போல ஜெபிக்கின்ற கூட்டத்தின் மக்களை பார்க்க முடியவில்லை. திறப்பிலே நின்று நான் ஜெபிப்பேன் என்று சொன்னவர்களும் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு களைத்து போய் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே நமக்கு ஜெபம் குறைவாகத்தான் இருக்கின்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். இந்த நாள் நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு நேரம். இந்த நாள் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நேரம். இந்த நாள் ஆண்டவரே, நான் ஜெபிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி. நான் களியாட்டுகளுக்கு அல்ல, நான் கொண்டாட்டங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆடி பாடி கழிப்பதற்கு மாத்திரம் நான் அழைக்கப்படவில்லை. நான் கண்ணீர் விட்டு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கவும் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். பாடல் பாடி துதித்து ஆராதிப்பதோடு மாத்திரம் நான் நின்று போவது கிடையாது. என்னோடு கூட ஆத்துமாக்கள், என்னோடு கூட என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், இந்திய தேசத்து மக்களும் இந்த இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு ஆடி பாடி மகிழ வேண்டும் என்பதற்காகவும் நான் ஜெபிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு, இந்த மக்கள் எல்லாம் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மக்களை தேடி சென்று இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் அறிந்திராத ஜனங்களுக்கு என் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை காண்பிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை காண்பிப்பதற்கு அவர்களை தேடி சென்று சுவிசேஷம் அறிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தளர்ந்த முழங்கால்களை நாம் பலப்படுத்துவோம், தளர்ந்த கைகளை நாம் பலப்படுத்துவோம். தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். இந்த நாளிலே நாம் உயர்த்த போகிறோம். இந்த அமலேக்கியர்கள் மடிந்து போகும்படியாக, இஸ்ரவேல் மக்கள் ஜெயிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் உயர்ந்திருக்கும்படியாக கிறிஸ்தவ மக்களாகிய நாம் மேற்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்படியாக, ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, நம்முடைய பகுதிகளிலே ஸ்தாபிக்கும்படியாக, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் மனம் திரும்ப போகிறோம். வெறும் வார்த்தைகளினால் அல்ல, நம்முடைய செயலினால் நாம் மனம் திரும்ப போகிறோம். நாம் மனம் திரும்புகின்ற அந்த நேரத்திலே ஆண்டவரும் நம்மோடு இணைந்து வந்து விடுகிறார். வெறும் வார்த்தையினால் மனம் திரும்புவதல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரே, இனி நான் ஒழுங்காக நான் ஜெபிப்பேன் சுவாமி. என் தேசத்தின் மீது பாதம் எடுத்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய மக்களுக்காக நான் கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. உபவாசம் செய்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. என் சரீரத்தின் வருத்தி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. என் சரீரத்திலே முயற்சி எடுத்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க என்னோடு கூட வாங்க சுவாமி. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் நிறைவேற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தேவானுக்கு உள்ள ஞானத்தை எனக்கு தாங்க சுவாமி. இந்த தேச ஜனங்களுடைய மதீனத்திலே ஒட்டி கொண்டிருக்கின்ற அந்த பொல்லாத குணங்கள் எல்லாம் நீங்கும்படியாக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. அவர்கள் கேள்விகளுக்கெல்லாம் இந்த வேதத்திலே பதில் இருக்கிறதே சுவாமி. அந்த பதிலை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நம் கண்களை மூடுவோமா? நம் கண்களை மூடுவோம். தீரப்பில் உம்முகம் நின்றிடவும் சுவரை அடைக்க நான் சம்மதம். அழைக்கும் எஜமான சந்நிதி
அடிபணிந்தேன் நான் சமர்ப்பணம். அழைக்கும் எஜமான சந்நிதி அடிபணிந்தேன் நான் சமர்ப்பணம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், அல்லேலூயா. என் சொந்த ஜனத்தின் பாவத்தை நெஞ்சில் ஏற்று நான் கெஞ்சவும், என் சொந்த ஜனத்தின் பாவத்தை நெஞ்சில் ஏற்று நான் கெஞ்சவும், தலைவன் மோசே நேகேமியா தானியேல் போல பரிந்துரைக்கும் விசால உள்ளம் தந்திடும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், அல்லேலூயா. ஆமாண்டவரே, இயேசப்பா, இந்த நாளிலே தகப்பனே, கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை அப்பா ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் ரட்சிக்கப்படும்படியாக இதோ நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் இந்த நேரத்திலே நாங்கள் திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தை நீர் அளவில்லாமல் நீர் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அதற்காகவே உம்முடைய ஆண்டவரே சீஷர்களில் ஒருவனாக தோமாவை எங்கள் இந்திய தேசத்திற்கு நீர் அனுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, அவருடைய ரத்தம் எங்கள் தேசத்திலே சிந்தி இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, கோதுமை மணியாய் எங்கள் தேசத்திலே அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் தகப்பனே. எவ்வளவு தூரம் என்னுடைய தேசத்தை நீ நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் உமக்கு சொந்தமான தேசமாய் மாறட்டும். எங்கள் இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாறும்படியாக, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே, இந்திய தேசத்தில் இருக்கிற கடைசி மனிதன் வரைக்கும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுகிற நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த சுவிசேஷம் சந்திக்கப்படாதபடிக்கு, ஆண்டவரே இந்த சுவிசேஷம் பரவாதபடிக்கு இருக்கின்ற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே அந்த தடைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே இயேசுப்பா, இதோ இந்த மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் பரவாமல் தடுப்பதற்காக செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போ என்று சொன்னால் ஆண்டவரே அது போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி, இயேசுவின் நாமத்திலே இந்த சட்டங்கள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் போகட்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். சமுத்திரத்துக்குள் நாங்கள் தள்ளிவிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இனி எங்கள் தேசத்தில் எந்த மாநிலத்திலும் இந்த சட்டம் வராதபடிக்கு கர்த்தருக்கு உம்முடைய கரத்தை நீர் இடைபடுவீராக. எங்கள் தேசத்தின் மீது இடைபடுவீராக. ஆண்டவரே, உச்ச நீதிமன்றத்தில் இடைபடுவீராக. அரசியல் தலைவர்கள் மத்தியில் இடைபடுவீராக. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவீராக. என் தேவன் நகைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் அதிகாரிகள் எழுந்து நின்று அவர்களுக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினாலும் ஆண்டவரே ஒன்றும் நடைபெறாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நம்முடைய சுவிசேஷம் பரவாமல் இருப்பதற்கு இருக்கின்ற எல்லா பாவத்தையும் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு நாளைக்கு எத்தனை தற்கொலைகள் சுவாமி, ஒரு நாளைக்கு எத்தனை விபத்துகள் சுவாமி. ஆண்டவர், ஒரு நாளைக்கு எத்தனை விதங்களிலே மக்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவரே, தற்கொலைக்கு நேராக ஆண்டவரே இந்த பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிற இந்த தற்கொலை ஆவிகள் எங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகட்டும், புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, மிஷினரிகளுக்கு விரோதமாக எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற மிஷினரிகளை ஆண்டவரே அநியாயமாய் ஆண்டவரே ஜெயிலுக்குள் தள்ளி கொண்டிருக்கிறார்களே சுவாமி. ஏசப்பா, இந்த நாளிலும் அப்படி அநியாயமாய் ஆண்டவரே கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு வழக்கறிஞராக இருந்து அவர்களை வெளியே நீர் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுக்கு யாது உதவி இருக்கிறார்கள்? எங்களுக்கு எந்த அரசாங்கமும் எங்களுக்கு உதவுகிறது? எந்த அதிகாரிகள் எங்களுக்கு உதவுகிறார்கள் சுவாமி? யாருமே எங்களுக்கு உதவாமல் நாங்கள் நெருக்கடியாய் நாங்கள் நிற்கின்றோமே. எங்களுக்கு ஆதாரம் நீர் மட்டுமே, நீர் மட்டுமே எங்களுக்கு உதவி செய்கின்ற தகப்பன் அப்பா. நீர் எங்களுக்கு துணையாயிருப்பீராக, எங்களுக்கு நீ துணை செய்வீராக. நாங்கள் கதறி கதறி நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா திருச்சபைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஏசப்பா, இந்த நேரத்திலே வாலிபர்களுக்கு நேராக நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. வாலிபர்கள் எல்லாரும் அப்பா, வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்கள் நான் வாலிபர்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வல்லமையான ஆவியை நீர் ஊற்றுவீராக சுவாமி, நீர் ஊற்றுவீராக அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் திரள் திரளாக ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களாய் மாறட்டும் அப்பா, மாறட்டும் ஆண்டவரே. என் தேசம் எல்லை எங்கிலும் திரள் திரளாக ஞானஸ்தான ஆராதனைகள் பெருகி இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் கர்த்தரே கூட்டம் கூட்டமாக, கிராமம் கிராமமாக கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுகின்ற நாட்கள் வரட்டும் சுவாமி. ஏசப்பா, நீ அப்படி செய்ய போக தயவுக்காக நன்றி 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 சுவாமி. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த ஜெபத்திற்கு பிறகு எங்கள் தேசத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை நாங்கள் காண ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். ஏசப்பா, இந்த நாளிலும் அப்பா இந்த கிரேஸ் டிவி ஊழியங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கிரேஸ் டிவி ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கிரேஸ் டிவி ஊழியங்கள் பெருகும்படியாக இப்பொழுதே நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் ஆண்டவரே, எல்லா வழிகளையும் எல்லா வாசல்களையும் நீர் திறப்பீராக, எல்லா தடைகளையும் நீர் உடைத்து போடுவீராக. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. என் தேவன் தம்முடைய குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது போல, இயேசுவின் நாமத்திலே நீர் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. தாங்கக்கூடிய மக்களை ஆண்டவரை ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரை, இன்னும் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த கிரேஸ் டிவி பரவும்படியாக ஆண்டவரை சுவிசேஷ கதவுகள் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆமேன் அப்பா. இந்த கிரேஸ் டிவியிலிருந்து செயல்படுகிற அத்தனை உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அத்தனை பேரையும் நீ ஞானத்தினால் நீ நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த கிரேஸ் டிவி ஊழியங்களை தாங்குகின்ற ஆண்டவரே தங்களுடைய ஜெபத்தினால், தங்களுடைய பொருளாதார காரியத்தினால் ஆண்டவரை காணிக்கை கொடுத்து தாங்குகின்ற ஒவ்வொரு குடும்பம் இயேசுவின் நாமத்திலே பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த குடும்பங்களில் எல்லா நன்மைகளையும் கட்டளையிட்டு தருவீராக. ஆண்டவரை, உம்முடைய ஊழியத்திற்கு கொடுக்கின்ற அவர்கள் ஆண்டவரை குறைவே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே இந்த ஊழியத்தின் கொடுப்பது நிமித்தம் அவர்களுக்கு நிறைவான பலனை நீ தருவீராக. ஏசப்பா, நீர் அப்படி செய்ய போக தயவுக்காக நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக, தொடர்ந்து நீர் இறைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.